சென்னை டு காஷ்மீர் சீசன் 2ல 3rd டே ஜம்மு வந்து இறங்கியாச்சு. ஸோ ஜம்மு ஷார்ப்பாக 6:30க்கெலாம் வந்தாச்சு. ட்ரெயினே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. எல்லோரும் இங்கே இறங்கிட்டாங்க. அவ்வளோ பேசஞ்சருங்க தான் இறங்குறாங்க. நான் நல்லா தூங்கிட்டேன். எந்திரிக்கவே இல்லை, நான் இடையில எந்திரிக்கல, நல்லா தூங்கிட்டேன். குளிர் பார்த்திங்கனாக்கா ஜம்முவில் பெருசாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. எதுவும் ஷொட்டர் கிட்ட எதுவுமே போடலை, நார்மலாக தான் போட்டிருக்கேன். ஸோ ஜம்முலேருந்து கிளம்பியாச்சு மக்களே. பயங்கர பெரிய டனல், செம பெரிய டனல். குளிர் இப்போ தாங்க பயங்கரமாக இருக்குது. செம்ம குளிர் இருக்குது ஆக்சுவலி. பாருங்க எப்படி இருக்கு, ஒரு இடம் பயங்கரமாக இருக்குது. ஸோ மக்களே ஜம்முலேருந்து உதம்பூர் போய்ட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது இடம்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, மழை தான் போய்ட்டுருக்கு. அடுத்த டனல் வந்துருக்கு. இந்த மாதிரி டனல் ஏகப்பட்ட டனல் இருக்குது. செம்மையாக வருங்க போகுது. ஃபைனலி நம்முடைய சென்னை டு காஷ்மீர் சீசன் 2 ஓட 3rd டே உதம்பூர் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா சோலோவாக அந்த ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட பாதி தூரம் ரீச் ஆன மாதிரி ஒரு சந்தோஷம். உதம்பூர் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பனிகாலுக்கு போக வேண்டியதுதான். பனிகாலுக்கு வெளியே போயிட்டு எப்படி பஸ் கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ அந்த ஜர்னி தான் வந்து இருக்கிறதுலே முக்கியமான ஜர்னி. நம்ம இங்கே வரைக்கும் வந்து ரயில் ரோடு இருக்குது. ஸோ சென்னையிலேருந்து நம்ம டெல்லியிலேருந்து உதம்பூர் வரைக்கும் ட்ரெயினில் வந்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஷன் காட்ரா வந்து லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரெயின் ரோடு கிடையாது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இப்போ பனிகால் போயிட்டு பனிகாலுக்கு போய் அங்கேருந்து ஸ்ரீநகர் போக போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ட்ரெயின் காட்ராக்கு கிளம்பிடுச்சு. அப்படியே வெளியே போகிறோம். பாருங்கள் வியூ எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது உதம்பூர். இப்போ என்ன நம்ம வெயிட் பண்ணோம், அந்த மாதிரி பஸ்ஸு வரும். ஸோ இது வந்து உதம்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு. ஸோ 30 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே இந்த மாதிரி டாக்ஸியில் வந்து நேராக பனிகாலில் ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ஒரு டாக்ஸி விசாரித்தேன், 600 ரூபா கேட்டாங்க பனிகால் போகிறதுக்கு ஷேர் டாக்ஸியில். ஸோ இந்த சிட்டிக்கு போகிறதுக்கு நான் ஆட்டோக்கு எவ்வளோ தெரியுங்களா, 200 ரூபா கேட்குறாங்க. ஸோ ரொம்ப அதிகமான விலை. நிறைய பேருக்கு வெயிட் பண்ணோன்னு இந்த பஸ்ஸு வந்து டக்குன்னு ஏறிட்டாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னாக்கா நிலவில் தெரியும், மேலே லக்கேஜ்லாம் மேலே தான் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இறக்கி விட்டுறாங்க, இந்த இடத்துல வந்து இறக்குறாங்க. ஸோ இது வந்து ஹைவேலே அந்த பஸ்ஸு போகிறதுனால ஸோ பாதி வழியில் வந்து இறக்கிடுவாங்க. ஸோ நம்ம இந்த பஸ்ஸில் அப்படியே ஏறிட்டோம்னாக்கா 200 ரூபா கேட்டிருக்காங்க, ரீசனபிள் தான். மக்களே இப்போ ஒரு டனலில் போயிட்டுருக்கு. செம்ம பெருசாக போயிட்டுருக்கு இந்த டனல். ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு இந்த டனல். எப்படி இருக்குது பாருங்க, பஸ்ஸில் எப்படி இருக்குது. பயங்கர ஷேக்காக இருக்குது பஸ்ஸு. வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்துச்சு. இதுதான் இந்த டனல் பேர் தெரியுதான்னு தெரியும். ஆள் வர ஏற்றிட்டே இருக்காங்க. பயங்கர ரஷ்ஷாக இருக்குது.
மக்களே, இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொண்டு வந்து ராமனில் இறங்கிட்டான். அது ராமன்லேருந்து கொஞ்சம் வெளியவே கொண்டு வந்து இறக்கிட்டான். சரி, இவன் ஆக்சுவலி வந்து நமக்கு சொல்லவே இல்லை. இங்கே பார்த்தா இன்னும் 2 மணி நேரம் வெயிட் பண்ணால் அப்போ தான் கூட்டு போவோம் அப்படின்றான். இல்லாட்டி வேறு பஸ்ஸில் மாறி போங்க அப்படின்னு. அதனால் நீங்கள் ஏறும் போது இந்த மாதிரி வந்து அவன் சீட்டு ஃபில் பண்ணுறதுக்காக ஏற்றிடுறான். ஆனால் வந்து கரெக்டாக தான் போகிறது. அதனால் வந்து ஸ்ட்ரைட் பஸ்ஸே முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட் பஸ்ஸே பார்த்து போங்க. ஸோ அங்கே முன்னாடி போனாக்கா பஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, போய் பார்க்கலாம். அடுத்த பஸ் ஏறிச்சு. இந்த பஸ் வந்து விண்டோ சீட் கிடைக்கல. பக்கத்தில் இவர் தான் இருக்காரு. வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. டிஸ்அட்வான்டேஜுங்க இது பார்க்குறதுக்குள்ள அதுக்குள்ளே எல்லாம் ஏறி உட்காண்டாங்க. அந்த பேக் வந்து மேலே ஆச்சு. அது தூக்கிட்டு வரதுக்குள்ள எல்லாம் ஏறி ஃபுல்லாகிடுச்சு. நம்ம வண்டி கிளம்பிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து இதுக்கு பனால் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிகள் பனால் இங்கே இருக்கிற பனால் அப்படின்னு டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே இப்படி தான். வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். சைடில் கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஏன்னா வந்து சீனர்லாம் செம்மையாக இருந்துச்சு. உதம்பூர்லேருந்து பஸ்ஸு பார்த்தீங்கன்னாக்கா அது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து ரீச் ஆகிடுச்சு. 8:30 மணிக்கு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 10:30க்கெலாம் வந்துட்டாங்க. சரி, அடுத்த பஸ் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஏறி இப்போ 11:50க்கு கிளம்புது. இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னாக்கா மிச்சரு பட்டாணி அதெல்லாம் இங்கே எடுத்துருக்காங்க. 10 ரூபா மிக்சர் மாட்டர். சார்ஜ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராமன்லேருந்து பனிகால் போகிறதுக்கு 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் நான் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 120 ரூபா. மக்களே, டிராஃபிக் ஜம்மாக இருக்குது இந்த இடத்துல. அதே கொஞ்சம் நேரம் ஆகிற வெளியே இருந்தாலும் தண்ணி வந்துட்டுருது. பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து மேலே வந்து ஒரு பெரிய விறகு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல சின்னதாக தெரியுது. ஸோ அவ்வளோ ஹைட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. மேலே ஏறுறாங்க, மரம் மேலே தெரியும் நினைக்கிறேன். இப்போ மக்களே, பனிகால் வந்தாச்சு. பனிகால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு இங்கேருந்து இது வந்து பஸ் ஸ்டாண்டு விட்டாங்க. ஸோ அப்படியே நடந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க மேலே. அங்கே போனாக்கா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டி வரும் அப்படின்னு இருக்காங்க. பார்க்கலாம், அங்கே போகணும். ஸோ எல்லாம் நடந்து அங்கே தான் போயிட்டுருக்காங்க. மக்கள் அங்கே வந்து ஸ்நாக்ஸ் நிறைய செஞ்சுருக்காங்க. பக்கோடா மாதிரி இருக்குது, சமோசா, மீன் எல்லாமே இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா பக்கோடா ஆர்டர் பண்ணுறேன். டீ குடிக்கலான்ட்டு. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வரணும். வேன் இருக்குங்க, 15 ரூபா ஒரு ஆள். மக்களே, ஃபைனலி நம்ம வந்தாச்சு. பனிகால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. ஸோ 3 நாளைக்கு அப்புறமா ஸ்ரீநகருக்கு இன்னும் 1 hour 1.5 hour நம்ம போயிடுவோம். அவ்வளோ தூரத்துக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சுத்தீரம் மலை இருக்குங்க. ஃபுல் சரௌண்டிங் எல்லாமே ரவுண்டு ஃபுல்லாக மலையாக தான் இருக்குது. ஸோ நடுவில் ஸ்டேஷன் இருக்குது. செம்மையாக இருக்குங்க இந்த இடம், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வரணும், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ட்ரெயின் வந்து இப்போ எத்தனை மணிக்கு இருக்குது இல்லை, நான் 4 மணிக்கு இருக்கிற ட்ரெயின் போகணும்னு நினச்சி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமே வந்தாச்சு. ஒரு மணி பார்த்திங்கன்னா 1:30 மணிக்கு நம்ம ஸ்டேஷன் வந்துவிட்டோம். இப்போ எந்த ட்ரெயின் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ட்ரெயினில் போகலாம். எவ்வளோ சீக்கிரமாக போகிறதோ அது நல்லது தான். ஸோ பனிகால் டு பாரமுல்லா ட்ரெயின் பார்த்திங்கன்னா காலைல 7:15 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரெயின் வந்து போயிடுச்சு 1 மணிக்கு அந்த ட்ரெயின். நான் 1:30 மணிக்கு தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். மணி வந்து 1:30. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3:15 தான் ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினில் தான் நம்ம போகணும். கவுண்டர் பாருங்கள் க்ளோஸாக இருக்குது, டிக்கெட் கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை. ஃபேர் பார்த்திங்கன்னா 45 ரூபா. ஸ்ரீநகருக்கு வந்து 45 ரூபா. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே
ஸ்டேஷனில் வெயிட் பண்ண 3:30 மணி 3:15. ஸோ இங்கே பனிகால் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரைஸு ப்ளஸ் வந்து சிக்கன் கறி சேர்ந்து வந்து 120 ருபீஸு. அதனால் ஒரு பெரிய பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட் எப்படி தான் பார்க்கணும். ஸோ பீஸ் பாருங்கள் எவ்வளோ பீஸ் இருக்குது. ஒரே ஒரு பீஸ் தான். டேஸ்ட்டு நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப நம்ம ஊர் டேஸ்ட்டும் இல்லை, பட் அது இன்றைக்கி டேஸ்ட்டு ஓகேவாக இருக்குது. டிக்கெட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட வரதுல பாருங்கள் எவ்வளோ க்யூ இருக்குது. பயங்கர க்யூ ஆகிடுச்சு. டிக்கெட் வாங்கியிருக்கணும். டிக்கெட் வாங்கியாச்சு மக்கள். ஆனால் பிரிண்டிங்கில் ஒன்றுமே தெரியல, ரொம்ப லைட்டாக தெரியுது. 45 ரூபா டிக்கெட்டு. ஸோ இங்கே வந்து செக்கிங் இருக்குது. செக்கிங் நம்ம பேக் செக் பண்ணோம். ஸோ இதான் ஸ்ரீநகர் ட்ரெயின் எப்படி இருக்குது. பனிகால் பாரமுல்லா போகிற ட்ரெயின். ஸோ வந்து நின்று இருக்க வண்டியில் நான் ஏரியா எப்படி எடுத்துகிட்ருக்கேன். சீட்டெல்லாம் பயங்கர அழுக்காக இருக்குது. ஆனால் பார்த்தாக்கா புதுசாக விட்ருக்கும் போது செம்மையாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இடமே வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஸ்னோ ஃபாலிங் இருக்கிற சீசன்லாம் இந்த இடம்லாம் வந்து ஸ்னோவாக இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வரும்போது ஸ்னோ இருக்குல்ல. ஸோ மேலே பாருங்கள், அந்த மலை மேலே பாருங்கள் எவ்வளோ பயங்கர ஸ்னோ இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஜர்னி. நடுவில் வந்து 9 ஸ்டாப் இருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி 9 ஸ்டாப் நடுவில் இருக்குது. 2 மணி நேரம் ஆகும்ட்டாங்க. அதாவது மணி இப்போ 3:15 இது கிளம்பிச்சுனாக்கா 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே ஸ்ரீநகர் ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னாக்கா டாய்லெட் இருந்திருக்கும் போனது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெல்டட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா வெல்டட்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு தெரியல. ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த கோச்சிலும் ஏறிக்கலாம். ஸ்பெஷலாக இது இருக்கிற மாதிரி தெரியல. வரவங்க எல்லாருமே வந்து எல்லா கோச்சிலும் ஏறுறாங்க. ஸ்பெஷலாக நம்பரும் கிடையாது. ஸோ அன்ரிசர்வ் மாதிரி நம்ம ஏறிட்டு உட்காந்துக்க வேண்டியது தான். ஸ்ரீநகர் நோக்கி நம்ம பயணம் தொடங்கியாச்சு. இன்றைக்கி சென்னை டு காஷ்மீர் சீசன் 2 3வது நாள் ஸ்ரீநகருக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் 2 ஹவரில் ஸ்ரீநகர் ரீச் ஆகிடுவோம். ட்ரெயின் ஆக்சுவலி கிளம்பிடுச்சு. ஸோ இது ஒரு எப்பிக்கான ட்ரெயின். இது செம்ம எக்ஸைட்டாக இருக்குதுங்க. இங்கே நல்லா சில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலி எனக்கு வெளியே இருந்து எடுக்கணும்னு ஆசை. ஆனால் கஷ்டம் எடுக்கிறது. நான் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. கூட்டம் ஒரு வேளை கம்மியாக நான் பார்க்கலாம். சீனியர்லாம் கண்ணில் தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். கேமராவில் கவர் ஆகுது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். கூட்டம் அவ்வளோவா இருக்குது. ஏன் சேஞ்ச் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இப்பயே கொஞ்சம் நேரம் நின்று எடுத்துகிட்டு போய் எல்லார்கிட்ட நிற்கிறேன். ஸோ மக்கள் ஸ்ரீநகருக்கு வந்தாச்சு. ஃபைனலி அவர் ட்ரீம் அச்சீவ்டு. ஸோ ட்ரெயின்லேயே வந்து எப்படி வர்றதுன்னு தான் இந்த என்டர் வீடியோவில் நான் காட்டியிருந்தேன். ஸோ ஸ்ரீநகர் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மணி 5 மணி. கிட்டத்தட்ட கரெக்டாக 2 மணி நேரத்தில் இந்த ட்ரெயின் வந்து சேர்ந்துருச்சு. வெதர் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நம்மளை வந்து ஸ்ரீநகரில் ட்ராப் பண்ண ட்ரெயின் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. எக்ஸைட்டாக இருக்குது சொல்ல போனாக்கா. ட்ரெயினில் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். ட்ரெயின் வந்தாச்சு. நிறைய பேர் ஸ்ரீநகரில் இறங்கியிருக்காங்க. ஓகே வந்தாச்சு. இப்போ நம்ம வெளியே போனோன்னா நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கிறதுனால வெளியே வந்து டிரைவர் வெயிட் பண்ணுவாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி நம்ம போக வேண்டியது தான். ஸ்டேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம அழகாக இருக்குது. இடமே பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ட்ரெயின் போனோன்னு யாரும் நிற்க விடுறதில்ல.
எல்லாரையும் வந்து போலீஸ் மிலிட்ரி வந்து எல்லாருமே அனுப்பிடுறாங்க. ரெடியாக இருக்கார், பிக்கப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ போனோன்னா நம்ம ஏறி போகலாம். மீ ஒன்லி Philip. Nice to meet you, sir. Thank you. Your good name? Sajjad. Sajjad. Yes, sir. இவர் தான் சஜாத், நம்மளை பிக்கப் பண்ணிக்க வந்துடுற டிரைவர். ஸோ பேக்கேஜில் நம்ம இருக்கிறதுனால வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷன் ஃபைனலி ரீச் ஆயாச்சு. மக்களே நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பஸ் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாவே கொஞ்சம் நடந்து வந்து இங்கே பஸ் ஏறணும். ஸோ நான் இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீநகரம் டூரிசம் தான் புக் பண்ணியிருக்கேன். அவங்கக்கிட்ட ஆக்சுவலி நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் 2020 வரும்போதும் ஸ்ரீநகரம் டூரிசம் தான் வந்தோம். ஸோ அப்போயும் அவங்க சர்வீஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் செகண்ட் டைமும் அவங்கக்கிட்டேயே வந்திருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய என்கொயரிஸ் எனக்கும் வந்திருந்தது, அவங்களுக்கும் வந்திருந்தது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்திருக்கிற பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 3 nights 4 days பேக்கேஜ் தான் வந்திருக்கேன். நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுக்குறாங்க எப்பவுமே. ஸோ இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு நாள் வந்து சோன்மார்க்கு இல்லாட்டி தூத்பத்ரி, அடுத்து வந்து குல்மார்க்கு, அப்புறம் ஒரு நாள் வந்து லோக்கல் சைட் சீனு. ஸோ இது மாதிரி 3 நாள் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மக்கள் இங்கேருந்து தான் வந்து தால் லேக் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து அது வரைக்கும் ஃபுல்லாக ஒரு பெரிய லேக் ஆச்சு. இது இந்த தால் லேக் தான் ஆக்சுவலி வந்து நம்ம ரூம் இருக்குது. உள்ளே போய் தான் வந்து அந்த ஷிகாரா போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேருந்து நம்ம உள்ளே போகணும். இந்த செம்மையாக இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா. ஈவினிங்கில் பாருங்கள், ஈவினிங்கில் சன்லைட்டுக்கு அதுக்கும் எப்படி இருக்குது இடம் செம்மையாக இருக்குது. ஸோ மக்கள் இதுதான் ஸ்ரீநகரம் டூரிசம் ஆஃபீஸு. இது வந்து தால் லேக் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஃபோன் நம்பர் எல்லாமே இதிலே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே நம்ம வந்தாச்சு. கடைசியாக நம்ம ஷிகாராவில் உட்காந்துட்டோம். ஸோ நம்மளை வந்து இங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பேக் சைடில் இருக்க அந்த ரூம் வந்து அங்கே இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் டைமில் பயங்கர பிஸியாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஷிகாரில் போய்ட்டுருக்காங்க. செம்மையான எக்ஸ்ப்ளோரான பிளேஸ் இது. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது பயங்கர கோல்டாக இருந்துச்சு. இப்போதும் கோல்டு தான் இருக்குது. பட் வந்து அந்த டைமில் வந்து க்ளவுஸ் அது இதெல்லாம் போட்டுட்ருக்கணும். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. நார்மலாக இருக்கிற மாதிரி ஜக்கின் போட்டால் போதும். ஸோ நம்ம ஹோட்டலில் இருக்கிற வந்தாச்சு. இந்த போட் ஹவுஸுக்கு பின்னாடி தான் ஆக்சுவலி இருக்குது. ஸோ வந்தாச்சு, அதே இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து இறங்கி ஹோட்டலுக்கு போய்ட்டுருக்கோம். சேம் அதே இடம், இதே இடத்துல தான் நாங்கள் வந்திருந்தோம். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த இடத்த திருப்பி பார்க்கும்போது செம்ம சந்தோஷமாக இருக்குது. இந்த போட் ஹவுஸில் தான் ஒரு ரூமில் நாங்கள் ஃபஸ்ட்டு தங்கியிருந்தோம். அப்புறம் நான் வந்து பின்னாடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்திருந்தேன். இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ரூமு. ஸோ குவைட்டாக டீசெண்டாக ஸ்பேஸாக இருக்குது. 2 பேர் தங்குற மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒய்ஃபையும் அவைலபிள் இருக்குது ஆக்சுவலி. ஸோ நல்ல வியூ இருக்குது. மார்னிங் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. அதே மலைக்கு நல்ல எப்படி இருக்குது பாருங்கள் லொக்கேஷன். ஸோ வந்தோம்னா மைண்டெல்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி ப்ளசண்ட் ஆகிடும். செம்மையான ப்ளேஸு. குளிருக்கு பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு பெட்ஷீட்லாம் கொடுத்துருவாங்க கம்பளி. ஸோ இங்கே வந்து குளிர் வந்து நம்மளுக்கு தாங்கணுன்னாக்கா இந்த மாதிரி கம்பளி தான் போட்டிருக்கணும். ஸோ 2 கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பெட்டரான ஒரு ரூம் இது. ஸோ அதே போல் ஒரு ஹீட்டரும் இருக்குது, சின்ன ஹீட்டரு. ஸோ இது டாய்லெட்டு. ஸோ இது வந்து நார்மல் பேக்கேஜுக்கு எந்த மாதிரி ரூமு. ஸோ இதுக்கப்புறம் வெரைட்டி ஆஃப் பேக்கேஜஸ் உங்கள்கிட்ட இருக்குது. அதில் நீங்கள் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரூமோட இது மாறிட்டே இருக்கும். இப்போ டீலக்ஸு 3 ஸ்டார் 4 ஸ்டார் அப்படி மாறிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து ஸ்டார்டிங்காக இருக்கிற ஒரு பேக்கேஜ், நார்மலான பேக்கேஜு. ஸோ இதுக்கு வந்து ஒரு டீசெண்டான ரூம் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது சொல்லலாம். 2 பேருக்கு தாராளமாக இருக்க முடியும். மக்களே, காஷ்மீர் ஸ்பெஷல் த கவா டீ. ஸோ இது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த டீயை. ஸோ
இது யாராலும் குடிச்சிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு ரொம்ப பர்சனலாக அது ரொம்ப பிடிச்சது. ஃபைனலாக காஷ்மீருக்கு வந்து சேர்ந்து நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ட்ரிப் இது. நான் வந்து ரொம்பவுமே வந்து என்ஜாய் பண்ணுறேன். மைண்டே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து செம எக்ஸைட்டாக இருக்குது எனக்கு. ஸோ நம்ம எப்படி இந்த ஜர்னி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி வந்தேன். ட்ரெயினில் வந்துட்டு காஷ்மீர் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன். ஸோ காட் கிரேஸில் வந்துட்டு அதை அச்சீவ் பண்ணியாச்சு, வந்தும் சேர்ந்தாச்சு. அந்த ஜர்னி வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னாக்கா என்னோடய லக்கேஜ் தான் வந்து என்னால் தூக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் நிறைய லக்கேஜ் கொண்டு வரல, ஒரு ஷோல்டர் பேக் இருந்தால். லேப்டாப் தான் வந்து என்னோடய லேப்டாப் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஃப்ரண்ட்டில் கேரி பண்ணும்போது கொஞ்சம் ஷோல்டர் பெயின்லாம் எடுத்துச்சு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு என்னோடய கான்செப்டை பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஸ்ரீநகர் வந்து ட்ரெயினில் எப்படி ஜர்னி பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன், காட்டவும் போகிறோம், எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் வரணும் இல்லையா, அதனால தான் வரைக்கும் வெயிட் பண்ணேன். இன்றைக்கி வந்து சேர்ந்தாச்சு. ஸோ அதனால் வந்து இது வந்து தாராளமாக வரலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்டையர் வந்துட்டு எப்படி ஃபுட் பேக் பண்ணோம் அதெல்லாம் டிப்ஸாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து எல்லா எபிசோடையும் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலியை கண்டிப்பாக வந்து காஷ்மீர் வந்து பார்க்க முடியும். ஃப்ளைட்டில் வரணுன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலி நீங்கள் வரணும் அப்படின்னா 1 லட்ச ரூபா கிட்ட வேணும். ஸோ அதே இதில் வந்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் கடைசியில் வந்துட்டு உங்களுக்கு இதோட பட்ஜெட்டு, ஃப்ளைட்டோட பட்ஜெட்டும் சொல்கிறேன், ட்ரெயினில் வந்தால் எவ்வளோ பட்ஜெட் ஆகுதுன்னு சொல்கிறேன், எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்ட பிறகு டின்னருக்கு அப்புறம் வந்துட்டு இந்த டே வந்து எண்ட் ஆகும். ஸோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கனாக்கா சப்பாத்தி, பிக்கல் இருக்குது, இந்த சலாடு, அப்புறம் ஒயிட் ரைஸு, இது வந்து சப்ஜி இருக்குது, இது சப்ஜி, இது வந்து ஒரு கிரேவி, அண்ட் சிக்கன் கிரேவி, இது ஒரு கிரேவி இருக்குது, அண்ட் இது ஒரு சிக்கன் கிரேவி, ஸ்வீட்டு, குலாப் ஜாமுன் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு பேக்கேஜ்லேயே கவர் ஆகிடும். ஸோ மக்களே வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. செம நல்லா டின்னர் இருந்து சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப ஃபேமஸான ஒரு அடுப்பு. இது வந்து பயங்கர சூடாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னாக்கா அப்படியே சூடாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது டே 3 நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ட்ராவலும் இன்றைக்கி சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நாளைக்கு காலைல சோன்மார்க்கு போகும்போது பார்க்கலாம். பாய்.